ஹலோ பேரண்ட்ஸ், சம்மர் ஹாலிடே விட்டாச்சு. இந்த சம்மர் ஹாலிடேல ஃபன் அண்ட் கேம்ஸ் மட்டும் இல்லாம பிரெயின் ஆக்டிவிட்டீஸ்க்கும் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஸோ கிட்ஸுக்கு ஃபோன் டிவின்னு ஸ்கிரீன் டைமை குறைச்சிட்டு பிரெயின் ஆக்டிவேட் பண்ண ஐம் கோயிங் டு ஷேர் சம் பிரெயின் பூஸ்டிங் ஆக்டிவிட்டீஸ். இந்த ஆக்டிவிட்டி ஒர்க் ஷீட்டோட PDF லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல அவைலபிளா இருக்கு. கிளிக் பண்ணி ஃப்ரீ டவுன்லோட் பண்ணி கிட்ஸை ஒர்க் பண்ண வைங்க. இந்த ஒர்க் ஷீட்ல நம்ம ஒர்க் பண்ண வைக்கும் போது கிட்ஸோட பேஷன்ஸ், ஃபோக்கஸ், ஸ்பெல்லிங் அண்ட் ஃபைன் மோட்டார் ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ வாங்க, லெட்ஸ் ஸ்டார்ட் த வீடியோ. In the activity, word path or also we can call it as letter maze. இந்த ஒர்க் ஷீட்ல நம்ம கிட்ஸை ஒர்க் பண்ண வைக்கும் போது கிட்ஸோட அப்சர்வேஷன் ஸ்கில் அண்ட் ஸ்பெல்லிங்கை இம்ப்ரூவ் பண்ணவும் இந்த ஒர்க் ஷீட் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஃபர்ஸ்ட் இந்த ஆக்டிவிட்டியை எப்படி பண்றது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ மேலே ஒரு ஸ்டார்ட் அப்படின்னு ஒரு பாயிண்ட் இருக்கு பாருங்க. ஸோ அந்த பாயிண்ட்ல இருந்து கிரீன் கலர்ல லைன் போகுதா? ஸோ அந்த லைன் மேலே ஃபிங்கர்ஸை வச்சுட்டு கிட்ஸை ட்ரேஸ் பண்ணிக்கிட்டே ஃபினிஷ் லைன் வரைக்கும் வரணும். ஸோ அப்படி வரும்போது வர்ற வழியெல்லாம் ஒரு லெட்டர்ஸ் இருக்கும். ஸோ அந்த லெட்டர்ஸை கிட்ஸ் ஆர்டர்ல கீழே ரைட் பண்ணிக்கிட்டே வந்தாங்கன்னா அதுல ஒரு சீக்ரெட் வேர்டு இருக்கும். ஸோ அந்த சீக்ரெட் வேர்டு கிட்ஸுக்கு ரிவீல் ஆகும். ஸ்டார்ட்ல இருந்து லைன் மேல விரல் வச்சு மேல மூவ் பண்ண சொல்லுங்க. அப்பதான் ராங் பாத் போக மாட்டாங்க அண்ட் கான்சென்ட்ரேஷனும் மிஸ் ஆகாது. ட்ரேஸ் பண்ணி முடிக்கும் போது ஒரு சீக்ரெட் வேர்டு கிடைக்கும்னு சொன்னேன்ல, இந்த ஒர்க் ஷீட்ல அது என்ன சீக்ரெட் வேர்டு அப்படின்னா ஹாப்பினஸ். ஸோ இந்த ஒர்க் ஷீட்டை நீங்க எடிட் பண்ணி ஓன் சீக்ரெட் வேர்டுக்கு கிரியேட் பண்ணி நீங்க கிட்ஸை ஃபைன் பண்ண சொல்லலாம். ஸோ லார்ஜ் வேர்ட்ஸோட ஸ்பெல்லிங் கிட்ஸை லேர்ன் பண்ண வைக்கிறதுக்கு இந்த ஆக்டிவிட்டி ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். கலர் பாத் வேர்ட் பசில். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு லாஜிக் அண்ட் அப்சர்வேஷன் ஆக்டிவிட்டி. ஒவ்வொரு கலர் பாத் மேல போக போக கிடைக்கிற லெட்டர்ஸை வச்சு 4 டிஃப்ரெண்ட் வேர்ட்ஸ் கண்டுபிடிக்கலாம் இந்த ஆக்டிவிட்டியில. லாஸ்ட் ஒர்க் ஷீட்டோட நெக்ஸ்ட் லெவல் ஆர் டிஃபிகல்ட் லெவல் அப்படின்னு வச்சுப்போம் இந்த ஒர்க் ஷீட்டை. இந்த ஒர்க் ஷீட்ல கிட்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு கலர் சூஸ் பண்ணணும். ஸோ அந்த கலரை சூஸ் பண்ணி அந்த லைனை பென்சில் வச்சு கிட்ஸ் ட்ரேஸ் பண்ணி ஃபினிஷ் லைன் வரைக்கும் போனா அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் வேர்ட் கிடைக்கும். ட்ரேஸ் பண்ணுறதுக்கு பென்சில் யூஸ் பண்ண சொல்லுங்கள். ஸோ தட் லைன் கிராஸ் ஆகும்போது கன்ஃபியூஸ் ஆக மாட்டாங்க. அண்ட் லைன் ட்ரேஸ் பண்ணும்போது ஆர்டரில் லெட்டர்ஸை நோட் பண்ண சொல்லுங்கள். ஒவ்வொரு லைன் ட்ரேஸ் பண்ணும்போது ஒவ்வொரு பாசிட்டிவ் வேர்ட் ரிவீல் ஆகும். இந்த ஒர்க் ஷீட்டில் கிட்ஸு ஒர்க் பண்ணும்போது சோ மெனி லூப்ஸை கிராஸ் பண்ணுறதுனால ஐ ஃபோக்கஸ்க்கு ரொம்ப நல்லது. அண்ட் லாஸ்ட் வரைக்கும் விடாமல் கிட்ஸு ட்ரேஸ் பண்ணி நியூ வேர்ட்ஸ் கண்டுபிடிக்கிறதுனால அவங்களோட பெர்சிஸ்டன்ஸும் இன்க்ரீஸ் ஆகும் அண்ட் நியூ வேர்ட்ஸோட ஸ்பெல்லிங்கை லேர்ன் பண்ணிப்பாங்க. ஸ்பாட் யூனிக் பிக்சர். இந்த ஆக்டிவிட்டி கிட்ஸோட ஷார்ப் ஐஸ் அண்ட் அட்டென்ஷனை டெஸ்ட் பண்ண ஒரு செம கேம். ஸோ இந்த ஆக்டிவிட்டியில் டோட்டலாக 7 பிக்சர்ஸ் இருக்கு. 7 பிக்சர்ஸும் பார்க்க சேமாக இருக்கும், ஆனால் ஒரு பிக்சர் மட்டும் ஆடாக இருக்கும். இதை கிட்ஸை ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ இப்போ இந்த பிக்சரில் பாருங்க, நிறைய சர்க்கிள்ஸ் இருக்கு அண்ட் ஒவ்வொரு சர்க்கிள்ஸ்குள்ளேயும் டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸ் இருக்கு. லைக் ஹாரிசான்டல் லைன், வெர்டிக்கல் லைன், கிறிஸ் கிராஸ் இருக்கு, கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸ் இருக்கு. ஸோ இதை கிட்ஸ் ஃபோக்கஸ்டாக கவனிச்சு அதில் எது ஆடாக இருக்கோ அதை ஆட் பண்ண கண்டுபிடிக்கணும். இந்த ஆக்டிவிட்டி கிட்ஸோட விஷுவல் டிஸ்கிரிமினேஷனை இம்ப்ரூவ் பண்ண ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பிக்சர் மேத் பசில். இது ஒரு ஜாலியான மேத் மிஸ்ட்ரி. இந்த ஆக்டிவிட்டியில் கிட்ஸுக்கு டைரக்டா நம்பர்ஸை கொடுக்காம பிக்சர்ஸ் வச்சு ஹிடன் வேல்யூஸை கண்டுபிடிக்க வைக்கணும். ஒவ்வொரு பிக்சர்ஸ்க்கும் ஒரு ஹிடன் வேல்யூஸ் இருக்கு. அதை கண்டுபிடிச்சி லாஸ்ட் ஈக்குவேஷன்ல டோட்டல் ஆன்சரை அந்த பாக்ஸ்ல கிட்ஸை ஃபைண்ட் பண்ணி ரைட் பண்ணணும். ஸோ இப்போ இந்த பிக்சரில் பாருங்க, ரெயின்போ கொடுத்துருக்காங்க. ரெயின்போ பிளஸ் ரெயின்போ விச் இஸ் ஈக்குவல் டு 8 அப்படின்னு. அப்போ ஒரு ரெயின்போவோட வேல்யூ எவ்வளோ 4. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, ரெயின்போ பிளஸ் ஒரு கேட் விச் இஸ் ஈக்குவல் டு 10. அப்போ கேட்டோட வேல்யூ என்ன 6. நெக்ஸ்ட் டாக் மைனஸ் 5 விச் இஸ் ஈக்குவல் டு 2. அப்போ டாகோட வேல்யூ என்ன 3. ஸோ இப்போ ரெயின்போ பிளஸ் கேட் பிளஸ் டாகோட வேல்யூவை டோட்டலாக ஆட் பண்ணி ரைட் பண்ணணும். ரெயின்போ வேல்யூ 4, கேட்டோட வேல்யூ 6 பிளஸ் டாக் 3. ஸோ இந்த மூணையும் ஆட் பண்ணால் எவ்வளோ கிடைக்கும் 13. இந்த ஆக்டிவிட்டி கிட்ஸுக்கு அல்ஜிப்ரிக் திங்கிங் அண்ட் ப்ராப்ளம் சால்விங் பேசிக்ஸை ரொம்ப ஈஸியாக ஃபன்னாக கற்றுக் கொடுக்கும். சிமெட்ரி டிராயிங். இந்த ஆக்டிவிட்டி ஒரு மிரர் இமேஜ் சேலஞ்ச். இது கிட்ஸோட கான்சென்ட்ரேஷன் அண்ட் ஸ்பேஷியல் அவேர்னஸை இம்ப்ரூவ் பண்ண ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இந்த ஆக்டிவிட்டியில் 1/2 மட்டும்தான் ஷேப்ஸ் அண்ட் டிராயிங்ஸ் இருக்கும். another half பார்த்தீங்கன்னா எம்டியா இருக்கும். கிட்ஸ் ரைட் சைடில் என்ன இமேஜ் இருக்கோ அதை லெஃப்ட் சைடில் மிரர் இமேஜை ஃபார்ம் பண்ணணும். இந்த ஆக்டிவிட்டியில் கிட்ஸ் ஒர்க் பண்ணும்போது சென்டர் லைனை மெயின் லைனாக வச்சு அதை பார்த்து கிட்ஸ் மிரர் இமேஜ் ஸ்டார்ட் பண்ண சொல்லுங்க. ஸோ தட் கன்ஃபியூஸ் ஆக மாட்டாங்க. கம்ப்ளீட் பண்ண பிறகு போத் சைட்ஸும் ஒரே மாதிரி சிமெட்ரிக்கலாக இருக்கும். இந்த ஆக்டிவிட்டியில் கிரிட் யூஸ் பண்ணி கவுண்ட் பண்ணுறது மூலமாக மேத் ஸ்கில்லை டெவலப் பண்ண முடியும். ஆல்சோ ஃபோக்கஸ் அண்ட் ஐ ஹேண்ட் கோஆர்டினேஷனும் இம்ப்ரூவ் ஆகும். ஷேப் மேட்சிங் அண்ட் கலரிங். இந்த ஆக்டிவிட்டி கிட்ஸோட அப்சர்வேஷன் ஸ்கில் அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணுற எபிலிட்டி இம்ப்ரூவ் பண்ண ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.
இந்த ஆக்டிவிட்டியில மேல ஒரு கலர் கோடு இருக்கு. ஸோ இந்த கலர் கோடை யூஸ் பண்ணி இந்த எக்குக்குள்ள இருக்கிற ஷேப்ஸை கிட்ஸு கரெக்டாக கலர் பண்ணி ஃபில் பண்ணணும். இந்த ஆக்டிவிட்டியில பாருங்க, ஸ்டார், ஸ்கொயர், சர்க்கிள்னு ஒவ்வொரு ஷேப்புக்கும் ஒவ்வொரு கோடு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ஸ்டாருக்கு எல்லோ, ஸ்கொயர்னா ரெட், சர்க்கிள்னா ஆரஞ்சுன்னு ஒரு கோடு இருக்கு. ஸோ இதில் கிட்ஸ் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த எக்குக்குள்ள எங்கெல்லாம் ஸ்டார் இருக்கோ அங்கே கோடான எல்லோ கலர் கொடுக்கணும். ஸோ எங்கெல்லாம் ஸ்கொயர் இருக்கோ அங்கே ரெட் கலர் பண்ணணும். இந்த மாதிரி எக்குக்குள்ள இருக்கிற எல்லா ஷேப்ஸையும் அந்த கோட் யூஸ் பண்ணி கலர் பண்ணா பியூட்டிஃபுல் கலர்ஃபுல் எக் கிடைக்கலாம். இந்த ஆக்டிவிட்டி மூலமா we can improve visual discrimination and eye-hand coordination. Also instruction follow பண்ற எபிலிட்டியும் டெவலப் ஆகும். இந்த ஆக்டிவிட்டீஸ்ல உங்க கிட்ஸை ஒர்க் அவுட் பண்ண வைக்கிறது மூலமா நம்ம கிட்ஸோட பிரெயினை ஆக்டிவேட் பண்ற மாதிரியும் ஆச்சு, அவங்களோட ஸ்கிரீன் டைமையும் ரெடியூஸ் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல இன்னும் நிறைய ஆக்டிவிட்டீஸோட உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப்.